நாடு முழுவதும் இதுவரை 5364 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 498 பேர் கொரோனா தொற்று பாதித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்தியாவில் மொத்த கொரோனா தொற்று பாதிப்பு 5000-ஐ கடந்தது. மேலும் கேரளத்தில் தொற்று பாதிப்பு அதிகமாக உள்ளதால் முகக்கவசம் அணிவது அவசியம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 498 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நார்வே செஸ் போட்டியில் 7வது முறையாக மேக்னஸ் கார்ல்சன் பட்டம் வென்றார். உலக சாம்பியன் குகேஷ் 14.5 புள்ளிகளுடன் 3வது இடத்தை பிடித்துள்ளார். நார்வேயில் சர்வதேச செஸ் போட்டியின் இறுதி சுற்று போட்டியில் சிறப்பாக விளையாடிய குகேஷ் கடைசி சுற்றில் தோல்வியடைந்தார். அதே நேரத்தில் 10வது சுற்றில் கார்ல்சன் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றார். இதனால் கார்ல்சன் 7வது முறையாக பட்டம் வென்றுள்ளார். 10 சுற்று போட்டிகளின் முடிவில் 16 புள்ளிகளுடன் கார்ல்சன் முதல் இடம் பிடித்துள்ளார். கருவானா 15.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தையும், குகேஷ் 14.5 புள்ளிகளுடன் 3வது இடத்தையும் பிடித்துள்ளார். பாகிஸ்தானில் வறுமை கோட்டுக்கு கீழ் 44.7% பேர் வசிப்பதாக உலக வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது. உலக வங்கி அதன் சர்வதேச வறுமை கோடு தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளது. அதில் தற்போதைய கணக்கெடுப்பின்படி பாகிஸ்தானில் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 350 முதல் 361 வரை குறைந்த சம்பளம் வாங்குகின்றனர். இவர்கள் வறுமை கோடிற்கு கீழ் வாழும் நிலையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது பாகிஸ்தானின் மக்கள் தொகையில் 44.7% பேர், அதாவது 10 கோடி பேர் இந்த நிலைக்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வறுமை கோட்டிற்கு கீழ் என்பதிலும் தாழ்வாக நாள் ஒன்றுக்கு ரூபாய் 258 சம்பளம் வாங்குவோர் உள்ளதாகவும் இவர்கள் தற்போது 2 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு ரூபாய் 688 வீதம் சராசரியாக சம்பளம் வாங்குவோர் உயர்ந்த மற்றும் நடுத்தர வர்க்கமாக பிரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் சீனாவும் ஜூன் 9ஆம் தேதி வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா, சீனா ஆகிய இரு நாடுகளுக்கிடையே வர்த்தக போர் துவங்கியுள்ளது. ஒரு கட்டத்தில் சீன பொருட்களுக்கு அமெரிக்கா 145% வரி விதித்தது. இரு நாடுகளுக்கிடையே நடந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து புதிய வரி விதிப்பை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்தன. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது அமைச்சரவையின் பிரதிநிதிகள் ஜூன் 9ஆம் தேதி லண்டனில் சீன அமைச்சரவையை சந்தித்து வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், ஜூன் 9ஆம் தேதி லண்டனில் சீன பிரதிநிதிகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கூட்டம் மிகச் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக நாடு மீது ரஷ்யா 400 ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று கடும் தாக்குதலை நடத்தியது. தலைநகர் கீவ் உட்பட பல்வேறு நகரங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. ரஷ்யா நடத்திய இந்த கடும் தாக்குதலில் பல மாகாணங்களில் பயங்கர சேதம் ஏற்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான இடங்களில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சோலோமியான்ஸ்கி மாவட்டத்தில் 16 மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் 11வது மாடியில் தாக்குதலினால் தீ விபத்து ஏற்பட்டது. ரஷ்யாவின் இந்த தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கனடாவில் இம்மாதம் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் 15 முதல் 17 வரை கனடாவின் ஆல்பர்டாவில் G7 உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மேற்கு ஆசியாவின் பதற்றமான சூழ்நிலை, ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நடந்து வரும் போர் மற்றும் உலகம் எதிர்கொள்ளும் பிற முக்கிய சவால்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடிக்கு தொலைபேசி வாயிலாக கனடா பிரதமர் மார்க் கார்னி அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மார்க் கார்னியிடமிருந்து அழைப்பு வந்ததில் மகிழ்ச்சி, கனடா பிரதமரை சந்திக்க ஆவலுடன் இருப்பதாக பதிவிட்டுள்ளார். உண்மையான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பாஜகவில் அரசியல் முடிந்துவிடும் என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார்.
மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த மோடியின் நிலைப்பாட்டை விமர்சித்துள்ளார். நாட்டில் சாதி இருப்பதை மறுக்கும் பிரதமர் எப்படி ஓபிசியாக ஆனார் என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் ராஜகிர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, தாம் ஒரு ஓபிசி என்று எல்லா இடங்களிலும் கூறி வரும் பிரதமர் மோடி சாதி கணக்கெடுப்பு விஷயத்தில் நாட்டில் சாதி இல்லை என்று கூறுகிறார். பிரதமருக்கு சரணடையும் வரலாறு உண்டு என்று விமர்சித்தார். மேலும் உண்மையான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பாஜகவின் அரசியல் முடிந்துவிடும் என்று கூறினார். பக்ரீத் பண்டிகையொட்டி டெல்லி ஜூமா மசூதியில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று பக்ரீத் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடினார்கள். அந்த வகையில் டெல்லி ஜூமா மசூதியில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகை முடிந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களையும் பரிமாறி உற்சாகமடைந்தனர். திறந்தவெளி மைதானங்கள் மற்றும் மசூதிகளில் சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு மைதானங்களில் நடந்த தொழுகையிலும் இஸ்லாமியர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். மதுரையில் நாளை நடைபெறும் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசவுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் இன்று புறப்பட்டு இரவு 8:30 மணி அளவில் மதுரை வருகிறார். அதன் பின்னர் நாளை பகல் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசவுள்ளார். இதில் கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள், பார்வையாளர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், மண்டல நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள் உட்பட 15,000 பேர் வரை கலந்து கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. சட்டப்பேரவைத் தேர்தல் குறித்து பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை ஆலோசிக்க இருப்பதால் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்தியாவில் 5 ரூபாய்க்கு கிடைக்கும் பார்லேஜி பிஸ்கட் பாக்கெட் போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் அசல் விலையை விட 500 மடங்கு அதிகமாக ரூபாய் 2,300க்கு விற்கப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காசாவிலிருந்து சமீபத்தில் வெளியான ஒரு வைரல் பதிவில் பார்லேஜி பாக்கெட் 24 யூரோக்களுக்கு மேல் தோராயமாக இந்தியாவின் மதிப்பில் ரூபாய் 2,342 விற்கப்படுவதாக கூறி பெரும் பரபரப்பை உருவாக்கியது. அந்த பதிவில் நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இன்று ரவிப்புக்கு பிடித்த பிஸ்கட் தனக்கு கிடைத்தது. விலை 1.5 யூரோக்களிலிருந்து 24 யூரோக்களுக்கு மேல் உயர்ந்ததாலும் ரவிப்புக்கு பிடித்த விருந்தை என்னால் மறுக்க முடியவில்லை என்று தனது தந்தை மகனுக்காக பதிவிட்டுள்ளது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.